தனம் போன்ல நிலாவோட பேசுறாங்க. நிலா குட்டி, எப்படி இருக்க? நிலா சொல்றாங்க, எங்க அப்பாவுக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது. தனம் கேக்குறாங்க, என்னாச்சு நிலா குட்டி? தனம் ஆண்டி, அப்பாவை பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கு. அப்பா குளிர்ல நடுங்கிக்கிட்டே இருக்காங்க. இத கேட்ட உடனே தனம் அதிர்ச்சியாயி போனை கட் பண்றாங்க. நிலா பாப்பா வீட்டுக்கு வர்றாங்க. நிலா பாப்பாவோட அப்பா கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அவரு குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்காரு. சாப்பாடெல்லாம் ஏன் கீழே கொட்டி இருக்குன்னு கேக்குறாங்க. இதுக்கு நிலா பாப்பாவோட அப்பா சொல்றாங்க, சமைச்சு வச்சேன், கை கால்லாம் நடுங்கி கொட்டிருச்சு. இத கேட்ட உடனே தனம் கீழே விழுந்த சாப்பாட்டை எல்லாம் கிளீன் பண்றாங்க குப்பை தரம் வச்சு. நிலா பாப்பாவோட அப்பா சொல்றாங்க, வேண்டாம் தனம், இதெல்லாம் நான் கிளீன் பண்ணிக்கிறேன், பரவாயில்லன்னு தனம் கிளீன் பண்றாங்க. நிலா பாப்பாவோட அப்பாவுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கறாங்க. அந்த கஞ்சியையும் நிலா பாப்பாவோட அப்பா சாப்பிடுறாங்க. தனம் நிலா பாப்பாவோட அப்பாவை பாத்துக்கிறாங்க. பாத்ரூமுக்கு போறதுக்கெல்லாம் உதவி செய்யறாங்க. கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்க. இத கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்துக்காரங்க அவரோட வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப நிலா பாப்பாவோட அப்பாவும் திரும்பி பாக்குறாங்க அவங்கள. தனமும் பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.